ஆர்டர் பிளாக் என்னன்னு தெரியாம ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. I will tell you. And this is day 3 of knowing different things about money. Order block is nothing but எப்பெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு லார்ஜ் பையிங் இல்லை செல்லிங் நடத்துறாங்களோ அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிறது ஆர்டர் பிளாக். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ஒரு 10,000 rupees மார்க்கெட்ல செல் பண்ணணும் அப்படின்னா பட் மார்க்கெட்ல 8,000 rupees தான் வால்யூம் இருக்கு. அப்போ என்னோட ரிமைனிங் 2,000 rupees அங்கே ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகி இப்படி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கு. இப்போ எனக்கு என்னோட 2,000 rupees செல் பண்ணணும். ஸோ இதுக்கு வேண்டி நான் மார்க்கெட்டை மேனுபுலேட் பண்ணுவேன். மேனுபுலேட் பண்ணும்போது 2,000 rupeesக்கு ரீட்டைல் ட்ரேடர் இன்வைட் ஆகும். இன்வைட் ஆன உடனே என்னோட ஆர்டர் பிளாக் எங்கே 2,000 லிக்விட் என்ன இருந்துச்சோ அங்கேருந்து கிளிக் ஆகி மறுபடியும் செல்லிங் நடக்கும். இதை நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம் இன்னும் டீட்டெயில். இந்த சார்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் ஒரு ஹை வால்யூம் பை ஆகுதோ அதுக்கு பின்னாடி ஃபார்ம் வந்து ஆர்டர் பிளாக். நான் எக்ஸாம் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட 10,000 rupeesல நான் 8,000 செல் பண்ணிட்டேன். ரிமைனிங் 2,000 இங்கே ஆர்டர் வந்து பிளாக் ஆகி மார்க்கெட்லேயே நின்றுருக்கும். ஒன்ஸ் மேனிபுலேட் ஆகி 2,000 rupees செல் பண்ணுறங்க ரீட்டைல் இன்வைட் ஆன உடனே என்னோட ரிமைனிங் பையை அங்கே நடக்காது. ஸோ இதுக்கு மேலே ஆர்டர் பிளாக் என்னன்னு தெரியாமல் இருக்காதீங்க. நான் இப்போ சொன்ன ஆர்டர் பிளாக்கோட எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சார்ட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.